எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டு சமையல்ல மதுரை பன் புரோட்டா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மைதா, ஒரு சிட்டிகை சமையல் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி, தேவையான அளவு உப்பு, சமையல் எண்ணெய் கொஞ்சம், 1/2 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சது. இந்த 1/2 கிலோ மைதாவை போட்டுக்கிறோம். சோடா உப்பு தேவையான அளவு, ஜீனி விட்டு கிளறி எடுத்துக்கணும். ஆறின பால், கொஞ்சமாக அப்படி நல்லா அப்படியே பிசறிக்கிட்டே தண்ணி லேஸ் லேஸாக சேர்த்துக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் இதில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். நல்லா தேய்ச்சி ஒரு 2 ஹவர்ஸ் அது அப்படியே ஊறணும். மாவு பாருங்க, சூப்பராக இருக்குது. பரோட்டாவுக்கு 2 மணி நேரம் ஆச்சு நம்ம பிசைஞ்சு வச்சு. பாருங்க, நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கு. இப்போ பரோட்டா போடுறதுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கணும். இந்த கையை நல்லா உள்ளே வச்சு இப்படி எடுத்து உருட்டி வச்சுக்கணும். உருட்டி எடுத்து வச்சாச்சு. இது இனிமேல் அப்படி இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சாதான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரோட்டா தேய்க்கலாம். அதுக்கு நல்ல வலுவல் நல்ல இதில் தரையில் எண்ணெய் தடவிட்டு லேசாக வர வரை எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்க்கணும். எப்படின்னா கீழே உள்ள தரை தெரிகிற மாதிரி தேய்க்கணும். இப்போ என்ன செய்யணும், இதை இங்கே போடணும். இதை வந்து இந்த சைடில் போடணும். இப்போ அப்படியே சுற்றணும். அப்படியே மெதுவாக சுருட்டி அப்படியே சேர்த்துடணும். எண்ணெய் தடவணும். செய்யும்போது இப்படி பபிள்ஸாக வரும் சைடில் எல்லாம். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும். பரோட்டா தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கல்லில் போட்டு எடுப்போம். சைட்ல எல்லாம் பாருங்க பபிள்ஸ் மாதிரி வருது. ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா வேகணும். அது ஏன்னா கொஞ்சம் கனமாக இருக்குல்ல, அதனால உள்ளர வரையும் வேகணும்னா கொஞ்சம் வேகிறது அப்படியே சிம்மில் வச்சிடணும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். பரோட்டா போட்டாச்சு. கடைசி ஃபினிஷிங் வந்து இதை நல்லா அப்படி சேர்த்து செய்யணும். பாருங்க, லேயராக பிரியுது பார்த்தீங்களா? அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.